வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்க்கலாமா? வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, நீ மீன் குழம்பு வைக்கலாம். மீனுக்கு 2 வகை வெரைட்டி வாங்கி வச்சுருக்கேன். பாதி வறுத்துட்டு பாதி குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு. இது வெள்ளைக்கிழங்காங்க. மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு, கண்ணுக்கு, இல்லை பிரெயினுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒமேகா 40 இருக்குதுல்ல. அப்புறம் இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, வடகம். மீன் எப்பயுமே வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வீட்டிலே எப்பயுமே வடகம் போட்டு வச்சுருவேன் வருஷத்துக்கு. சின்ன வெங்காயத்தில் இப்போ வடகம் போட்டோம். நம்ம இதில் விளக்கெண்ணெய், சின்ன வெங்காயம்லாம் இருக்கிறதால உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்பு வத்த குழம்புலாம் வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது நல்லா பொரியட்டும். இதுக்கு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு பெரிய பல் 10 பல் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன். இது தாளிப்புக்கு. புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்து கரைச்சி உப்பு போட்டு வச்சுருக்கேன். புளி தண்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் பர்பஸ் மிளகாத்தூள். தேவையான அளவு நம்ம காரத்துக்கு ஆல் பர்பஸ் மிளகாத்தூள். இன்னும் மிளகு ஜீரகம் இடித்து போட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது, சளி போயிடும். இப்போ இது நல்லா பொரியட்டும். இந்த மீன் குழம்புல இது நல்லா பொரியட்டுங்க. வடம் அப்போ தான் பொரியுது பாருங்கள். வடம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் நம்ம இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து கொட்டிடலாம். அரிஞ்சு வச்சுருந்தது, இடித்து வச்சுருந்தது, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே இதில் கொட்டிட்டோம். நல்லா வதங்கட்டும். நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு நல்லது, உடம்புக்கு நல்லது. மீன் குழம்புக்கெலாம், கார குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளித்தண்ணி ஊற்றிக்கலாம்ல. கரைச்சி வச்ச புளித்தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ புளித்தண்ணி ஊற்றிட்டோம். அடுத்தது ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதில் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தானே, இதெல்லாம் 4 ஸ்பூன் போட்டிருக்கேங்க ஆல் பர்பஸ் மிளகாத்தூள். இதில் புளி கரைக்கும் போதே நான் உப்பும் சேர்த்து கரைச்சிட்டேன். பத்தலைன்னா போட்டுக்கலாம். எப்பயுமே மீன் குழம்பு தண்ணியாக வச்சிடணும். எங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினாலாம் பிடிக்காதுங்க மீன் குழம்புல. அதனால் தேங்காயே அரைச்சி ஊற்ற மாட்டோம் நாங்கள். இது கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு நல்லா மசாலா ஸ்மெல் போக எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். மாங்காய் போட்டால் மீன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னும் மாங்காய் இல்லை, போடலை. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா தண்ணியாக பச்சை தண்ணி மாதிரி இருக்கு பாருங்கள். இப்போ இது கொதித்து நல்லா சுண்டி வரணும். சுண்டி வந்தோடனே மீன் போட்டுடலாம் கடைசியாக லாஸ்ட்டில். எப்பயும் எங்கள் வீட்டில் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க 2 பேர் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் காரக்குழம்பு எடுத்துருவேன். நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் மீன் போடுவேன். தெரியும் எல்லாருக்கும். நல்லா கொதிக்கட்டுங்க, பார்க்கலாம். மீன் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த காரப்பொடி மாரி மீன் அதில் ஒரு 3-4, இதில் ஒரு 5-6 இருக்குது. இது குழம்புல போட்டுக்கலாம். நல்லா கொதித்து சுண்டி வரட்டு பார்க்கலாம். குழம்பு நல்லா சுண்டட்டுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியாக வச்சு சுண்டி வந்தால் தான் ரொம்ப டேஸ்ட் இருக்கும். குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சுங்க. தேன் மாதிரி, எப்படி நம்ம தண்ணியாக பச்சை தண்ணி மாதிரி வச்சோம், நல்லா தேன் மாதிரி வந்துடுச்சு பாருங்க. இதில் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 கரண்டி வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு குழம்பு எடுத்து வச்சாச்சு. மீதி நம்ம மீன் போட்டுடலாம். எங்கள் மருமகளும் பேத்தியும் மீன் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வெஜ்ஜு காரக்குழம்பு எடுத்து வச்சாச்சு. ஏன்னா இது நல்ல தேன் மாதிரி சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மீன்லாம் போட்டுடலாம்.
குழம்பு மீன்லாம் இதில் போட்டாச்சு. ரொம்ப திக்காக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், மீன் குழம்புல மீன்லாம் போட்டாச்சு. இது ஒரு 5-6 கொதி கொதிச்சாலே வெந்து போயிடும். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்படி மீன் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டவங்க மறுபடி நம்ம மீன் குழம்பு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படி வெந்தால் போதும், மீன் வெந்தால் போதும், நம்ம இறக்கிடலாம். இந்த மீன் குழம்பு எண்ணெயாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.